தனுசு ராசி குரு பகவான அதிபதியாக கொண்ட ராசி. குரு அப்படிங்கிறவர் நல்ல ஞானத்தையும் நல்ல ஒரு கல்வி செல்வத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு இருக்க செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான். இறையருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடியதில் இந்த தனுசு ராசி என்பர்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். குரு அருள் இவங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சிச்சுன்னா போதும், இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த தடையுமே இல்லாமல் உயரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அருமையான ராசிக்காரங்க தான். ஏன்னா இவங்களுடைய மனோதிடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனுசு ராசியில் எந்த கிரகமே உச்சம் பெறதும் இல்லை, நீச்சம் பெறதும் இல்லை. அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் திடமான நிலை உடையவங்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையுமே நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பாரம்பரிய வேத ஜோதிடத்தில் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடு கூட இந்த தனுசு ராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. அதிகமாக உழைப்பை போடுவாங்க. ஒரு இதில் ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள் வச்சுட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அது முன்னுக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க. அந்த உழைப்பை அதிகமாக போடுவாங்க. அதன் மூலியமாக நல்ல ஒரு மேன்மையை பெறக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க தெரிஞ்சவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதே நேரத்தில் வெளிச்சத்தை ரொம்ப நேரம் நம்மளால் மறைச்சி வைக்க முடியாது. ஒரு வீட்லேயே கூட ஒரு வெளிச்சம் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் ரொம்ப நேரம் தடுத்து வைக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளும் கஷ்டப்பட்டு தடுத்தோம்னா கூட அதுக்கப்புறம் இந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் இந்த தனுசு ராசி என்பர்களுடைய திறமையை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாகவும் நல்ல ஒரு உற்சாகமான நபர்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது எல்லாரும் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை எக்காரணத்தை கொண்டு இந்த தனுசு ராசி என்பர்கள் மாற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா சுதந்திரமாக முடிவு எடுக்கணும். என்னுடைய முடிவில் யாரும் தலையிடக்கூடாது. என்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன். என்னுடைய மனசாட்சிக்கு நான் உண்மையாக தான் செயல்படுவேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் இந்த தனுசு ராசி என்பர்களை சுற்றி ஒரு 4 பேராவது இருப்பாங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா மேசராசி என்பர், சிம்ம ராசிக்காரங்களாம் இவங்களுக்கு நல்ல ஒரு நண்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். துலாம், கும்பம் இதுவும் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. இவங்களுமே நட்புணர்வாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். மேசம், சிம்மம், துலாம், கும்பம் இந்த 4 ராசிக்காரங்களுமே நண்பர்களாக இருக்கிறது நல்ல. இந்த 4 ராசியில் ஏதாவது ஒருத்தங்க வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி ரொம்ப கொடுத்து வச்ச ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோடு நல்ல ஒரு புரிதல் உணர்வு வரும். அவங்ககிட்ட அந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பகிர்ந்துக்குவாங்க. அவங்களுடைய எண்ணங்களும் இவங்களுடைய எண்ணங்களும் ஒத்து போகும். மற்ற ராசிக்காரங்க கூட அவ்வளோ சீக்கிரம் இந்த தனுசு ராசிக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி சூப்பராக செய்வாங்க. ஆசிரியர் பணி இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா தனுசு ராசி என்பவர்கள் அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா கல்விக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவிய அதிபதியாக கொண்டவங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள். இவங்களுக்கு ஆசிரியர் தொழில் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்க மேலும் மேலும் முன்னுக்கு வரதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். அதே நேரத்தில் நீதித்துறை, இந்த துறையும் தனுசு ராசிக்கு அருமையாக செட் ஆகும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நீதியை நிலைநாட்டக்கூடியவங்கள அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு நீதி சார்ந்த, சட்டம் சார்ந்த, வழக்கறிஞர் சார்ந்த தொழில் அமைஞ்சிச்சு அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அது சார்ந்த தொழில் அமைஞ்சிச்சுனாலும் இவங்களுக்கு ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய யோகமுள்ள ராசி தான் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த தனுசு ராசிக்கு உறவுகள் எப்பயுமே பார்த்திங்கன்னா நேருக்கு மாறாக பேசுவாங்க. உடன் இருக்கிறவங்களே கூட ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நேருக்கு மாறாக நடப்பாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப கடுமையாக இவங்களுக்கு தோணலாம். அதே நேரத்தில் உண்மையை அன்போடு சொல்லும் பழக்கம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே உறவுகளையும் சரி மற்ற நண்பர்களையும் சரி வலுக்கட்டாயப்படுத்தி எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட வைக்க மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பண விஷயத்தில் ரொம்ப ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க. வருமானம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த தனுசு ராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம் தானே, அதை எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். எல்லா மனிதர்களுடைய அன்பை இப்போ தான் சம்பாதிக்க முடியும். அதனால் எல்லாத்தையும் அனுசரித்து போகலாம், எல்லாருடைய மனதை முதல்ல சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். திட்டம் இல்லாமல் செலவு செய்வாங்க. திட்டம் போட்டு செலவு செஞ்சாங்கன்னா பெரும்பாலான ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் குறையும். சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக அமையும். ஆனால் இவங்க திட்டம் இல்லாமல்
பணம் வந்ததா, ஒரு 1000 ரூபாய் வந்ததா, உடனடியாக அதை கொடுத்துட்டு செலவு பண்ணிவிட்டு சரி செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள். திட்டமிட்டு செயல்பட்டாங்கன்னா ஓரளவுக்கு சேமித்து முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு நல்ல விஷயம் செய்யுங்க. எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீங்கள் எந்த நல்ல காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் தொடங்கி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம தனுசு ராசி அன்பர்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இனி வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசிக்கு ராசியில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி பகவான், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்டரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய தனுசு ராசிக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்கு நீண்ட நாட்களாக ஒரு சில முயற்சியெல்லாம் பண்ணி தடைப்பட்டு நின்றுச்சு இல்லையா, அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில தனுசு ராசி என்பர்கள்லாம் ரொம்ப ஒரு ஆடம்பரமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதற்கான சந்தர்ப்பமோ வழிகளோ உங்களுடைய கண்ணில் தென்படாமலே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீண் விரைய செலவு வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. வீட்டை விட்டு எங்கேயாவது போய் வெளியில் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படி வெளியில் போய் தங்குறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா வெளியில் போய் வேலை காரணமாக தங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒட்டாக இருக்கும்போது தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சிலருக்கு திடீர்னு மருத்துவ செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது இந்த தனுசு ராசி என்பவர்கள் வெளியில் போய் கொஞ்சம் தங்குறது, கொஞ்சம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அவசரமான முடிவு, அவசரமான செயலில் ஈடுபடுறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கடன் விவகாரங்களில் குறிப்பாக நிதி சம்பந்தமான விவரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருவீங்க. அல்லது ஒரு சிலர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்டு அந்த கடன் வாங்கினவன் அவங்க பாட்டு பணத்தை தூக்கிட்டு போயிடுவான். அவன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அதை நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவனுக்கு உதவ போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு சில பயம் இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரமோ ஒரு பாராட்டோ கிடைக்காம போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உழைப்புக்கான அங்கீகாரம் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. உறவினர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம். வீட்லேயே கூட ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிறதோ அல்லது நீங்களே கைமாறுதலோ எங்கேயாவது வச்சுட்டு தேடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சொத்து விவகாரங்களில் குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனஸ்தாபம்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு சில முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அது ஓரளவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் நண்பர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராமல் திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவோ அல்லது குழந்தைகளுக்காக ஒரு செலவோ அல்லது ஆடம்பர செலவோ செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்பார காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமைகிறதுனால திடீர்னு எதிர்பாராமல் ஒரு சில வெற்றிகள் கிடைக்கும்போது அதை கொண்டாடுறதுக்காக கொஞ்சம் செலவுகளும் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியமோ அல்லது சுப நிகழ்வுலையோ கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டத்தில் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குறதுக்கு இது ரொம்ப ஏற்ற காலம். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் மேலதிகாரிகிட்டேயோ அல்லது உங்களுடைய முன்னோர்கிட்டேயோ உங்களுடைய பெற்றோர்கிட்டேயோ ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. எந்த ஒரு காரியத்திலையுமே அவசரப்பட்டு இறங்க வேண்டாம்.
குறிப்பாக கல்விக்காக ரொம்ப முக்கியமாக ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதற்கேற்ப செயல்படுறது நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுடைய உழைப்பு வீணாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். பணம் வரது ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் இறங்க வேண்டாம். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் இருந்ததுலேயே அது சரியாகும். உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பொறுப்பேற்றுக்க வேண்டாம். அப்படி பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. பணம் வரது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதமே கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் துணிச்சலாக நீங்கள் இறங்குற காரியத்தில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையும்.